அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நேயர்களே, இன்று நான் கூறப்போகும் தலைப்பு ஆறுதல் தரும் பிரார்த்தனை. நவீனங்கள் பெருகிவிட்டது. இக்காலத்தில் மனிதர்களின் வாழ்க்கை எந்திரங்கள் போல் மாறிவிட்டனர். மனிதர்களிடம் இருந்து சகோதர பாசம் குறைந்துவிட்டது, மனிதாபிமானம் கரைந்துவிட்டது, நட்பு உருகிவிட்டது, சுற்றத்தாரின் ஆதரவு காணல் நீராய் போய்விட்டது. இதனால் மனிதன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டவனாக மாறி தான் என்ற வட்டத்திற்குள் சிக்கி தவிக்கின்றோம். தான் சந்தோஷங்களை கூற வழி இல்லை, தான் துக்கங்களை கூறி அழுவ ஆள் இல்லை, தான் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க யாரும் இல்லை. இந்த நிலையில் இதை சாதிக்க வேண்டும் என வெறிவேற மனிதன் எந்த நேரமும் கவலையும் மன இறுக்கம் கண்டு அவதிப்படுகிறோம். இரத்த அழுத்த நோய்க்கு ஆளாகிறோம். சில சமயம் மார்படிப்பு ஏற்பட்டு உயிரை விழுகிறோம். சில சமயம் தற்கொலை செய்து கொள்கிறோம். சில வேளை மனதில பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை தொலைக்கிறோம். இப்படி ஆதரவின்றி ஆறுதலுக்கு ஒரு ஆளின்றி நிம்மதியை தடுத்தவர்களுக்கு இஸ்லாம் ஒரு அழகிய வழியை காட்டுகிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பிரார்த்தனை செய்வது இஸ்லாம் கற்றுத்தந்த ஒரு அழகிய வழியாகும். பிரார்த்தனை என்பது மனித சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் எனலாம். இதன் மூலம் மனதை வருத்தும் பாவ சுவடிகளை இறக்கி வைக்கலாம். உற்றார் நண்பனிடம் கூறுவது போல தடையின்றி கூறலாம், பரிகாரம் காணலாம், எல்லா தேவைகளையும் கேட்டு பெறலாம். ஆயுளை கேட்கலாம், அதிகாரத்தை கேட்கலாம், பொருளாதாரத்தை கேட்கலாம், ஏன் காரும் பங்களாவும் கூட கேட்கலாம். மனிதனுக்கு மனிதன் படைத்த அல்லாஹு தாலாவுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை இந்த பிரார்த்தனை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கேட்டால் கோபப்படுவன் மனிதன், ஆனால் கேட்காததால் மனிதர்களை பார்த்து கோபப்படுவன் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், என்னையே பிரார்த்தியுங்கள், நான் உங்களது பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன் என அத்தியாயம் 40 வசனம் 60 குறிப்பிடுகிறான். எவனுக்கு பிரார்த்தனையின் வாயில் திறக்கப்பட்டதோ அவனுக்கு அருள்வரத்தின் அனைத்து வாயில்களும் திறக்கப்பட்டு விட்டது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பிரார்த்தனை என்பது மனிதனுக்கு கிடைத்த ஒரு ஆயுதம். இதன் மூலம் எதையும் சாதித்து விடலாம், எந்த லட்சியத்தையும் எட்டி விடலாம். எல்லா மனக்குறையும் அகற்றி எல்லா சஞ்சலங்களையும் நீக்கி நம் வாழ்வில் ஒரு புத்துணர்வு தரும் ஆயுதமாக பிரார்த்தனை திகழ்கிறது. நம் வாழ்வின் அமைதியும் தைரியத்தையும் துணிச்சலையும் சிறந்த ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள இஸ்லாம் வழிகாட்டிய பிரார்த்தனையின் மீது நாம் கவனம் செலுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.